அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேயர்களுக்கு என் உளங்கனிந்த தாழ்மையான இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக்கொள். எனது பெயர் மதனமோகன், மதனமோகன். எனது ஊர் சிவகாசி. எனது நம்பர் 9945777500 9945777500. எனது தொழில் மருத்துவம், சோதிடம். மருத்துவம் என்றால் மருந்து, மாத்திரை, சூரண லேகியம், பவுடர் கிடையாது. நான் கொடுக்கறதில்ல. பூரம் உணவே மருந்து ஆகணும். சாப்பிடுகிற உண்கின்ற உணவே அவனுக்கு மருந்து. சோதிடத்தில் எல்லாமே உண்டு. பிறந்ததுலேருந்து பலாபலம் சொல்கிறது, கம்பெனி வைக்கிறது, பேர் வச்சு கொடுக்குறது, சோதிடம், இன்கணி தான், நேமாலஜி, புறநாலஜி எல்லாமே உண்டு. அதெல்லாம் பதிவில் இருக்குது, நீங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். சேரடி பாபா சோதிட நிலையம், இயற்கை சுக ஆலயம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு புது தலைப்பு பேரிட்டு அதில் பார்க்குறோம். இயற்கை பேசுகின்றன, நேச்சர் ஸ்பீக்ஸ், இயற்கை பேசுகின்றன அப்படிங்கிற தலைப்பு இன்னையிலிருந்து இப்பொழுது ஆரம்பம். அதில் ஒவ்வொரு விஷயமாக பார்க்குறோம். இயற்கை எப்பொழுது நம்முடன் பேசுகிறது அப்படின்னு ஒரு புது போர்ட்போலியோ இன்றையிலிருந்து ஆரம்பம். அதில் பேசக்கூடிய முதல் பகுதி அத்திப்பழம். அத்திப்பழம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாங்களெல்லாம் இது புழக்கத்திலேயோ அல்லது யாரும் கேள்விப்படலை. இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் ரொம்ப அதிதீவிரமாக தெரியப்படுகிறது. அத்திப்பழம் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, என்னையா அத்தி பூத்த மாதிரி இருக்குங்க. அதாவது அவரை பார்த்து ரொம்ப நாள் அத்தி பார்க்க முடியலை. ரொம்ப காலத்துக்கு பிறகு திடீர்னு வந்திருக்காரு, அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்களேன்னு. காரணம், அத்தி பூப்பதை யாராலும் பார்க்க முடியாது. காலையில், அதிகாலையில், இரவில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூக்கும். அதனால் நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ உலக மக்கள் தூங்கி கொண்டு இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அத்தி பூக்கும். அதனால தான் அத்தி பூத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணிடம் விந்து அணு, ஒரு பெண்ணிடம் கருமுட்டை, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் கரு உருவாகும். இங்கே இருந்து ஒரு பெட்டாலியன் கிளம்பும். விந்து அணுக்கள் லட்சக்கணக்கில் கிளம்பும், படையெடுத்து போகும். ஒரு திடீர்னு மகாபாரத யுத்தத்தில் 2 புத்தை வரும் கலக்கிற மாதிரி ஒரு பெட்டாலியன் மூவ் தரப்படை வச்சுக்குவாங்களேன், லட்சக்கணக்கில் ஓடுறாங்க சண்டை போட. அது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஓட்டம் இந்த விந்து அணியிலிருந்து ஆரம்பிக்கும். ஓடுவாங்க திருன்னு போய் பெண்ணின் கருமுட்டையை போய் உடைக்கிறது. உடைச்சி உள்ளே போகுது. போனால் அத்தனையும் உடைக்காது, ஏதோ ஒன்று தான் உடைக்கும். அது உடைச்சி உள்ளே போகும்போது தான் கரு உறுதல். அத்தனையும் உடைச்சிச்சின்னா உங்களுக்கு குழந்தை 10,000-15,000 குழந்தை பெறணும். அது இயற்கையுடைய சிருஷ்டி. ஏதாவது ஒன்று முதலில் ஓடிய ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸுங்க அல்ல, அப்போயே ஓடின ஆளியா நம்ம. அதனால் இன்னும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். போய் ஒன்று அந்த கருவை உடைச்சி தோடை உடைச்சி உள்ளே போயிடும். அதான் கருமுட்டைக்குள்ளே போயிடும் இனவர்த்தி. நீங்கள் அத்தி பழத்தை அப்படி 2ஆக நறுக்கணும். அப்படி வச்சு அப்படி பாருங்கள், விந்து அணுக்களின் ஓட்டம் அதில் தெரியும். தரப்பட இப்போ ஒரு வீடியோவோ ஒரு கேமராவில் எடுக்கான், பெனராமிக் வியூ அப்படின்னு, பறவையின் பார்வை அப்படின்னு ஒரு தரப்பட போய்கிட்டு எடுக்கிறான்னு வைங்க, எப்படி தெரியும்? அந்த பூமியில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த அத்தி பழத்தை 2ஆக உடைஞ்ச பிரிச்சுட்டு பாருங்கள், விந்து அணுக்கள் படை மாதிரி இருக்கும். இந்த 2 பகுதியில் அப்படி இருக்கும். இதுதான் விந்து அணு. இது கூம்பு வடிவத்தில் இருக்கும். ஒரு வித்தியாசமான நிறத்தில் இருக்கும். அது என்ன நிறத்தில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுயா.
அப்படி ஒரு கலரில் இருக்கும், வித்தியாசமான நிறத்தில் இருக்கும். இந்த பழத்தில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சினால நோய் எதிர்ப்பு ஆற்றல்னு பேர். ஒருத்தனுக்கு இம்யூனிட்டி வரணும் அப்படின்னா அது விட்டமின் சி. இது அதிகமாக கொண்டது விட்டமின் சியை. சோடியம் அது ஒரு முக்கியமான மினரல், அது அதில் இருக்குது. இது பெரும்பாலும் நம்ம கைக்கு கிடைக்கும் போதே ட்ரையாக தான் கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸில் இது வருது. இது ஒரு களிமண் நிலம் மற்றும் ஆற்றோர பகுதியில் நன்கு விளையும். சீமை அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம்னு 2 டைப் இருக்குது. எதுனாலும் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. முதலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ப்யூரிஃபிகேஷன். ஒரு வீடை லெட்ரினு அடுப்பாங்கட எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், பாத்திரத்தை சுத்தமாக வச்சுருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ரத்தத்தை இம்ப்யூரிட்டிலேருந்து ப்யூரிட்டி ஆகும். ரத்தம் சுத்தமாகணும், ஏன்னா அது உடம்புக்குள் ஓடக்கூடிய ஒரு வற்றாத ஜீவநிதி. அது வற்றக்கூடாது, அசிங்கமும் ஆகக்கூடாது. அப்போ முதலில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். உயிர் ஆற்றல்களை செமந்து செல்லும் வல்லமை உண்டது. ஒரு மண்டலம், ஒரு 48 நாள் தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிடணும். பல்லில் சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னா ஜூஸ் ஆகிடுங்க. அத்திப்பழ ஜூஸ் எடுத்து ஒரு மண்டலம் சாப்பிடணும். அது பெண்களும் சாப்பிட்டால் கருமுட்டை உருவாகும். ஆக ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் இணைவதற்கு, வளப்படுத்துவதற்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அத்திப்பழம் மிக அற்புதமான இயற்கையின் கொடை. அது பேசுகின்றதுங்கிறத அதை 2ஆக வெட்டி பார்க்கும்போது விந்து அணுக்களின் தரைப்படை மாதிரி போய்கிட்டு இருக்கிற படம் மாதிரி தெரியும். இதுதான் அந்த இயற்கையினுடைய ரகசியம். அது நம்மோடு பேசுகிறது. எனவே வாழ்க்கையில் நீங்கள் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட பழகுங்கள் நண்பர்களே. வணக்கம். மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கள் செய்தியை தெரிஞ்ச பிறகு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனது நம்பர் 9994577500.